டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம ஃபுட் பாய்சன் வேற ஆயிருக்கு. டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா. சௌந்தர்யா 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 இந்தா தண்ணி குடி. இந்தம்மா தண்ணி குடிமா முதல்ல. மௌலிக்கு ஒன்னும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்சம் குடி. போதும்ண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாத சௌந்தர்யா, நீ பயப்படாத. இல்லண்ணா, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கண்ணா. நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அவருக்கு ஒன்னும் ஆகாது, சொன்னா கேளு. அழாத சௌந்தர்யா. கடவுளே, இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் அபசகுணமாவே இருக்கு. ரொம்ப நொந்து போயிருக்கேன் கடவுளே. பூ போட்டு பாக்குறேன், வெள்ளை பூவா வரணும் கடவுளே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. எந்த கஷ்டமும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நான் கட்டி இருக்கிற இந்த பூவுல வெள்ளை பூவைதான் நீ திருப்பி கொடுக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. வெள்ளை பூவா இருக்கணும் கடவுளே. என்ன கடவுளே இது, எப்படி கொடுத்திருக்கியே. இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ. எந்த கல்யாணம் நல்லபடியா நடக்காதா? எப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டு இருக்கியே. இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன சோதனை இது கடவுளே. எல்லாம் அபசகுணமாவே இருக்கே. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிகிற மாதிரி தெரியலையே. ஆண்டவனே, உங்ககிட்ட பூ போட்டு பார்த்தும் கூட அதுவும் சிகப்பு பூவா வந்திருக்கேன். இனிமே என்ன நடக்க போகுதோ. என் கடைசி பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சரி, அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணிடலாம். பாட்டி, வாமா. பாட்டி உக்காரு. என்ன பாட்டி, யாரையும் காணோம்? சக்தி எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வெளியே போயிருக்காங்கம்மா.
ஏன் பாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட வேணா கூட்டிட்டு போகட்டுமா? உடம்பு சரியில்லாம தான் இருந்தேம்மா. கல்கி தான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. இப்போ உடம்பெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா மனசுதான் எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க கல்யாண விஷயத்தை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு தமயந்தி. பயமா? பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னத்தம்மா சொல்றது? உனக்கும் கல்கிக்கும் கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணலான்னு கோயிலுக்கு போனேன். அர்ச்சனை தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருந்ததுமா. அதே மாதிரி சக்தி வந்து உங்களோட கல்யாண பத்திரிக்கையை கொடுத்தா. அத சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு வந்தா. திரும்பி பார்த்தா எப்படி விளக்குல பட்டுதுன்னே தெரியல. நெருப்பு பட்டு பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுமா. மனசுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. சரி, சாமி கிட்ட பூ போட்டு பாத்துடலான்னு வெள்ளைப்பூவையும் சிகப்பு பூவையும் பேப்பர்ல மடிச்சு போட்டேன். வெள்ளைப்பூ வந்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். ஒரு பொட்டலத்தை எடுத்து பார்த்தா இதோ பாரு, சிகப்பு பூ வந்திருக்குமா. இப்படியெல்லாம் நடந்தா பயந்துதானே ஆகணும். இல்ல பாட்டி, இதெல்லாம் எதேச்சியா நடக்கிற விஷயம் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கல்யாணத்துல என்ன தடங்கள் வரப்போகுது? அப்படி பண்றதுக்கு யாருமே இல்லையே. முதல்லையாவது உங்க வீட்டுல தாமோதரனும் ரேஷ்மியும் இருந்தாங்க. இப்ப அவங்களும் இல்லையே. அதே மாதிரி எங்க வீட்டுல மங்களம் இருந்தாங்க. அவங்களையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டனே. இப்போ எதிரிங்கன்னு யாருமே இல்லையே. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் சக்தியால ஆரம்பிச்சது. அதனால நிச்சயமா நடக்கும். நம்பிக்கையா இருங்க. பத்திரிக்கையெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். நடுவுல நீங்க எதுவும் நினைச்சு மனசு குழப்பிக்காதீங்க. சரியா பாட்டி? சரிம்மா. சரி, அப்போ சக்தி கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. நான் கிளம்புறேன் பாட்டி. பாட்டி, மௌலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அப்படியா? ஆமா. ஐயோ ஆண்டவனே, இப்ப எப்படி இருக்குடா? ஐசியூல இருக்கார் பாட்டி. பிரேம் கிட்ட சொல்லிடுங்க. சரி, பிரேம் வந்த உடனே சொல்றேன். நீ அங்கேயே இருப்பா. சரி பாட்டி. ஐயோ ஆண்டவனே, ஒண்ணு போய் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இந்த வீட்டுல என்ன நடக்க போதோ? எல்லாம் அபசகுணமாவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன பாட்டி? பாட்டி, குழந்தை தூங்க வச்சுட்டு வரேன். தூங்க வைமா. பிரேம், கல்கே உனக்கு நிறைய தடவை போன் பண்ணானா? நீ போனை எடுக்கவே இல்லையா? இருங்க பாக்குறேன். மௌலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஐயோ, மிஸ் கால் இருக்கு. இதோ நானே பண்றேன். பாரு. என்னாச்சு பாட்டி? உங்க அண்ணனுக்கு எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். சொல்லு பிரேம். கல்கி, மௌலிக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கா? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. ஐயோ, எப்படி நடந்ததா? ரோட கிராஸ் பண்ணும்போது வேன் வந்து மோதிருச்சான். ஓ மை காட். தலையில பலமா அடிபட்டிருக்கு. சௌந்தர்யா இப்ப அங்கதான் இருக்காளா? இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ரொம்ப பதட்டமா இருக்கா. அவகிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. சரி வை, நானும் சக்தியும் உடனே வரோம். சரி வாங்க, நாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். வாங்க. ஏங்க, எப்படிங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? ரோட கிராஸ் பண்ணும்போது வேன் வந்து மோதிருச்சான். ஐயோ வேணாம். இப்ப சௌந்தர்யா அங்கதான் இருக்காளாம். சரிங்க, வாங்க உடனே பாத்துட்டு வந்துடலாமே. குழந்தை எடுத்துக்க, வா போலாம். ஏங்க, ஏற்கனவே சௌந்தர்யா நம்ம மேல கோவமா இருக்கா. இப்ப குழந்தை தூக்கிட்டு போலானா எப்படிங்க? நம்ம முதல்ல என்னன்னு பாத்துட்டு வந்துடலாமே. சரி சரி பாட்டி, பத்திரம்.
சரிங்க பாட்டி, நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் பாட்டி. சரிம்மா, நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்பி போங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். சரி பாட்டி, போங்க. வாங்க. சீக்கிரம். ஐயோ ஆண்டவனே, என்ன நடக்க போதோ? குழந்தையை தூக்கிட்டு பத்திரிக்கை கொடுக்க போனதுனால இப்படி நடந்துருச்சோ? சௌந்தர்யா என்ன சொல்ல போறாளோ? எங்க எடுத்துட்டு போற? குப்பையில போட. அங்க வையே, வையன்னு சொல்றேன்ல. என்ன ஆச்சு அர்ச்சனா உனக்கு? நீ இப்படி பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சங்கடப்படுவாங்க. அப்படி படட்டுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். இது தெரிஞ்சாலாவது இனிமே எதுவும் கொண்டு வர மாட்டாங்க பாருங்க. ரொம்ப தப்பு அர்ச்சனா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருமா. அதனால அதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுறது, இப்படியெல்லாம் நீ பண்றதுனால அவங்களுக்கு ஓ மேல வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர பாசம் வளராதமா. இப்படி நீ கர்ப்பமா இருக்கிற சூழ்நிலையில மனசை அமைதியா வச்சுக்கோமா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா அது உன் குழந்தைய தானே பாதிக்கும். அதெல்லாம் எங்கங்க இவளுக்கு தெரிய போகுது? ஊன்னா கோவம் தான் முன்னாடி வந்து நிக்குது. அவளும் இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தா. எப்படியெல்லாம் புத்திமதி சொன்ன கேட்டாளா? இப்ப பாருங்க எங்க வந்து நிக்கிறான்னு. கல்கிக்கும் தமயந்திக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கிற நேரம் இது. கல்கி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். தமயந்திக்கும் கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. கடவுளா பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் உதவியா இருக்கணும்ல. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல நடந்த எல்லா கல்யாணமுமே ஏதோ ஒரு அவசரத்துல தான் நடந்தது. கல்கியோட கல்யாணம் ஆவது அமைதியா எல்லாரோட ஆசீர்வாதத்தோடய நடக்கணும்ல. நீ உன் கோவத்தை திலீப் மேல காட்டுற, சௌந்தர்யா கோவத்தை அவங்க அண்ணன் மேல காட்டுற. ஒரே வீட்டுல இருக்கிற 2 பொண்ணுங்களும் இப்படியே இருந்தா எப்படி? ஹலோ அம்மா, சக்தி பேசுறேம்மா. என்னம்மா? அம்மா, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா. இப்பதாம்மா கல்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. ஐயோ, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சு? என்ன மௌலி? மௌலிக்கு என்னாச்சு சொல்லு. என்ன என்ன மகா? கல்கி இல்ல மௌலி. மௌலி? அம்மா, அண்ணனுக்கு என்ன ஆச்சு? மௌலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, அண்ணன் எப்படிமா இருக்காரு? ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் தெரியலையேடி. மகா, பதட்டப்படாத. வா, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா அர்ச்சனா, நீ வீட்டுல இருமா. பதட்டப்படாம இரு. நான் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். வா. அம்மா, மௌலி. ஐயோ, சௌந்தர்யா, மௌலிக்கு ஒன்னும் ஆகாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எதுக்கும் பயப்படாத. சரியா? வாங்க நீ. கல்கி, சௌந்தர்யா, மௌலிக்கு என்னாச்சு? எங்கேயோ ரோட கிராஸ் பண்ணும்போது வேன் வந்து மோதிருச்சான். டாக்டர் என்ன சொன்னாரு? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. பைக்கை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரேன்னு போனா நடந்து போகும்போதே இப்படி ஆயிடுச்சுன்னா என்னன்னு சொல்றது? அந்த வேனை ஓட்டுறவன் இவ்வளவு வேகமாவா ஓட்டுவான்?
யாராவது போலீஸ்ல சொன்னீங்களா? அத பத்திலாம் நினைக்க முடியல பிரேம். மௌலிக்கு முதல்ல மயக்கம் தெளியட்டும், அத பத்தியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கடவுளே, இது என்ன சோதனை? என் மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மகா, பயப்படாத மகா. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா சௌந்தர்யாக்கு இன்னும் பயம் அதிகமாயிருமா? கல்கேனா, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. டாக்டரும் அதை தான் சொல்லுவாரு. நீ தைரியமா இரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்னையும் அவரோட சேர்த்து புதைச்சிருங்க. இப்படி எல்லாம் பேசாத சௌந்தர்யா. சௌந்தர்யா, மௌலிக்கு ஒண்ணு ஆகாதுமா. டாக்டர், பொழைச்சுக்குவா. மௌலிக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரி டாக்டர். என்னங்க, சௌந்தர்யா கிட்ட நம்ம குழந்தைய அங்க தூக்கிட்டு போன விஷயத்த சொல்லிடாதீங்க. அப்புறம் அதையே காரணமா வச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. சரி, நான் சொல்ல மாட்டேன். மௌலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடியா பொழைச்சு வரணும். நானும் அதை தாங்க வேண்டிட்டு இருக்கேன். அந்த தெய்வம் தான் எங்க அண்ணனை காப்பாத்தணும். கடவுளே. டாக்டர், இப்ப அண்ணனுக்கு எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டு இருக்குமா, அதனால ரத்தம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. பிளட் பேங்க்குக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், பார்க்கலாமா? ஐயோ, என்ன குரூப் டாக்டர்? பி பாசிட்டிவ். டாக்டர், என்னோட பிளட் குரூப் கூட பி பாசிட்டிவ் தான். நான் அண்ணனுக்கு ரத்தம் கொடுக்கலாம்ல? இவங்க பிளட் வேண்டாம் டாக்டர். பிளட் பேங்க்ல இருந்தே வாங்கிக்கோங்க. சௌந்தர்யா, சும்மா இருக்க மாட்டேன். எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாது. சும்மா இருங்க. இத பாரு சௌந்தர்யா, மௌலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ கொஞ்சம் சும்மா இரு, பேசாம உட்காரு. டாக்டர், என் பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான் டாக்டர். என் பிளட் எடுத்துக்கோங்க. இல்ல மாமா, சக்தியை கொடுக்கட்டும். சார், உங்க ஏஜுக்கு நீங்க பிளட் கொடுக்க முடியாது. மேடமே கொடுக்கட்டுமே. நீங்க வாங்க மேடம். இது வந்துடுறப்பா. இத பாரு, நீ அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. மௌலிக்கு எதுவும் ஆகாதும்மா. கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வந்துருவான் பாரு. நீ முதல்ல கொஞ்சம் அமைதியா உட்காரு. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாமா. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாரு. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை நடக்குதுன்னு தெரியல. என்ன சௌந்தர்யா மாதிரி இருக்கு? நான் என்ன பண்ணுவேன்னு புரியலையே. யாருமே இல்ல. சௌந்தர்யா, ஏன் கோவில்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? உன் வீட்டுக்கார் வரலையா? அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது, உன் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நான் யாருக்குமே எந்த தப்புமே பண்ணதில்லையே. நீ இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மேல கருணையே இல்லையா? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் இங்கேயே செத்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மௌலிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. உன் வளகாப்பு சமயத்திலயும் அப்படி நடந்துச்சு. இப்ப உன் சின்ன அண்ணன் கல்யாண நேரத்துல மௌலிக்கு இப்படி ஆயிடுச்சு. சக்தி குழந்தையோட வந்து எங்க வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. என்னது, உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா. உங்க வீட்டுக்கு வந்திருந்தா அப்ப எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னா குழந்தையோட தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. அவரு வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தா கூட இப்படி எல்லாம் ஆயிருக்காதே. அந்த குழந்தைய பார்த்ததாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ கடவுளே, அந்த குழந்தைகிட்ட இருந்து எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாத்துப்பா. ஐயோ கடவுளே, கடவுளே, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் சோதனை வருது? கடவுளே, அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது சோதனை வருது. எனக்கு கர்ப்பப்பையே எடுத்தாச்சு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் சோதனை கொடுக்கற? அந்த குழந்தைய பாக்குறதால தானே இப்படி எல்லாம் சோதனை நடக்குது. அந்த குழந்தையால எங்களுக்கு எதுவும் ஆபத்து வராம காப்பாத்து.
Ha ha ha.